ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாகுபதம் இல்லாமையே எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல முத்தின தேங்காயாக எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதனோட தோள்களை சீவிட்டு செய்யலாம், சீவாமலும் செய்யலாம். அப்படியே செய்கிறப்ப அந்த கலர்ஸ் நடுவில் ரெட்டிஷாக இருக்கும். பட் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு செய்கிறப்ப பியூர் ஒயிட்டாக பர்ஃபி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே தோல் சீவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல துருவிரும், ஈவனாக துருவி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போது எந்த பவுலில் மெஷர் பண்ணுறோமோ அதே பவுலில் தான் எல்லாமே எடுக்கணும். ஸோ இந்த பவுலில் எவ்வளோ தேங்காய் இருக்குதுன்னு மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. அதுக்காக தான் பாருங்கள், இப்போ 4 கப் இருக்குது. ஸோ இந்த 4 கப் தேங்காயை மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான சுகரையும் அதே அளவு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் 4 கப் தேங்காய்க்கு இப்போது 3 கப் சுகர் எடுக்க போகிறேன். அதையும் இதில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு 4 கப் வரை வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பட் 3 கப்பு திகட்டாமல் கரெக்டான இனிப்பாக இருக்கும். ஸோ நான் 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம், நெய் கொஞ்சம் தேவை, அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் எதில் நீங்கள் தேங்காய் பர்ஃபியை செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் நல்லா அதனோட வாசனை வரும். அந்த மாதிரி ஈரப்பதம் போக வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துட்டு சுகர் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் இந்த பாகு அப்படியே கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் பாகு கொதிச்சிருச்சு. இப்போ அதை செக் பண்ணலாம். இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதுக்காக கிடையாது. பாகு பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சான்னு பார்த்தோம் இல்லையா, ஒட்டுது, ஒரு விரலோட விரல் ஒட்டுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் இதில் நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளற ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கப்போ தேங்காய் இந்த சுகர் சிரப்பில் நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், நுரையாக நல்லா பொங்கி வரும். இதே போல் பேனில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு சாஃப்டான தேங்காய் பர்ஃபி வேணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடலாம். கெட்டியாக வேணும்னா இன்னொரு 1-2 நிமிஷம் கிளறி அதுக்கப்புறமே இந்த மாதிரி எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா செட் பண்ணிவிடுங்க. ஒரு சைடில் இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்பூன் அல்லது ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் விட்டதுக்கப்புறமே ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு ஷேப் போட்டு விட்டுடுங்க. இது அப்படியே 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமே எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 1 ஹவர் கழித்து எடுக்கிறேன். நல்ல சாஃப்டான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் இன்னொரு 1 ஹவர் 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டு எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 to 15 days அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.